நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து 727 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் அனீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் அனீஷ், என்னென்ன திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார்? என்னென்ன திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்ட மக்களின் நெடுநாளைய கனவான மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார். அதாவது நாட்டிலேயே மலைப்பிரதேசங்களில் சிம்லாவுக்கு அடுத்தபடியாக 700 படுக்கை வசதிகள் கொண்ட அதிநவீன உபகரணங்களை கொண்டு இந்த அரசு மருத்துவமனையானது 353 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். தற்பொழுது அந்த காட்சியை கண்டு வருகிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை சுப்பிரமணியம், மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த அரசு மருத்துவமனையில் 15 அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், அதிநவீன சிடி ஸ்கேன், இசிஜி, டாக்டர் ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் சமவெளி பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பல வசதிகள் அனைத்தும் ஒன்றாக இந்த மருத்துவமனையில் கொண்டு வந்திருப்பது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. தற்பொழுது இந்த மருத்துவமனை அமைந்துள்ள இடத்தை குறித்து அமைச்சர் பெருமக்கள் தமிழக முதலமைச்சருடன் எடுத்து கூறி வருகின்றனர். மேலும் இங்கு பணி செய்யக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்காக குடியிருப்பு வசதிகளும் தற்பொழுது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மருத்துவமனையானது மாணவர்கள், மாணவிகள், அதாவது இந்த மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் மாணவிகள் தங்கி படிக்கும் விதமாக அவர்களுக்கு இங்கே பிரம்மாண்டமான கல்லூரி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு கடந்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது. இன்று இந்த அனைத்து கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். அவர் திறந்து வைத்து தற்பொழுது அரசு மருத்துவமனையின் உள்ளே இருக்கக்கூடிய வசதிகளை கண்டு வருகிறார். மேலும் இங்கு அதாவது சமவெளி பகுதிகளிலே காணப்படக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இங்கு நீலகிரி மாவட்ட மக்களின் நெடுநாளைய கனவு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இங்கிருந்து சமவெளி பகுதிகளுக்கு மருத்துவ இது செல்லும் சமயத்தில் உயிரிழப்புகள் மற்றும் பல்வேறு உயிர் சேதங்கள் ஏற்படும் நிலையில் தற்பொழுது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் இதை போன்ற ஒரு மருத்துவ கல்லூரியை அமைத்திருப்பது நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது என அனைத்து மக்களுமே தெரிவித்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது இந்த மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக அடிக்கல் நாட்டி திறந்து வைத்ததுக்கு அப்புறமா உதகை அரசு கலைக்கல்லூரி அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சரானது அவரானது கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டமைப்பு மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் கண்டு வருகிறார். மேலும் இங்கு 15 அறுவை சிகிச்சை அரங்குகள் அமைக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வசதிகள் அனைத்தும் நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து பல முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அனீஷ்.